முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புரம் இந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தம்போது வந்து 7 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க, 27th அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25th அன்னைக்கு ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சிருந்தோடனே அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் வந்து ஐ திங்க் 30 to 40 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும். 2 சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தோட ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட் நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள்.